அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 எக்ஸாம் நெருங்கிட்டே தான் இருக்குது. எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் டெய்லி படிங்க. படிச்சதை அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி படிச்சா நாளைக்கு அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. அதான் நம்ம அப்படியே மைண்டில் நிற்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டெல்லி சுல்தான் பற்றி பார்க்க போகிறோம். டெல்லி சுல்தான் ஷார்ட்கட்டோட பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு போய் பாருங்கள். ஒரு வம்சம் பற்றி அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். ஒன் வேர்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு படித்தா அப்படியே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். இப்போ அதை பார்ப்போம் வாங்க. டெல்லியை ஆண்ட சுல்தான் வம்சம் மொத்தம் 5 வம்சம் ஆண்டிருக்காங்கன்றாங்க. இதோட ஷார்ட்கட் வந்து ஏகேடிஎஸ்எல் சொல்கிறாங்க. ஏகேடிஎஸ்எல் டிஎஸ்எல் டீசல் அதை டீசல்ன்றது டிஎஸ்எல் அப்படியே வச்சுக்காங்க. ஏகேன்றது அடிமை கில்ஜி வந்துச்சு. டிஎஸ்எல்னா துக்ளக் சையது லோடி. அப்போ ஏகேடிஎஸ்எல். அவங்களோட இயர்ஸ் அவங்க ஆண்ட இயர்ஸ் பார்ப்போம். அடிமை வம்சம் வந்து 1206 1290 வரைக்கும். கில்ஜி வந்து 1290 1320 வரைக்கும். துக்ளக் 1320 1414 வரைக்கும். சையது வந்து அதோட ஸ்டார்ட் ஆகுது 1414 1451 வரைக்கும். லோடி வந்து 1451 1526 வரைக்கும். இந்த டெல்லி சுல்தான் வம்சம் ஃபுல்லாக கேட்டாங்கன்னா அடிமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1206 லோடி வந்து 1526 வரைக்கும். இந்த இயர்ஸ் தான் டெல்லி சுல்தானியா வம்சோட ஃபுல் இயர்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.